இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அரே மெத்தடில் இருக்க ஒன் ஆஃப் த அரே ரிவர்ஸ் மெத்தட். ஸோ ரிவர்ஸ் மெத்தட்னா என்ன, ரிவர்ஸ் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம், வித் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ரிவர்ஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அரே இருக்குது. ஸோ அரே வந்து நம்மள நம்பர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 3 7 8 9 0. ஸோ நம்ம எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் வந்து இதோட ஆர்டர்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் இட்ரேட் ஆகி இந்த ஒவ்வொரு ஆர்டரும் சேஞ்ச் ஆகும், அப்படியே ரிவர்ஸாக. இப்போ வந்து 2 7 9 0 8 இருக்கிறது நம்ம ரிவர்ஸ் மெத்தட் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா 8 0 9 7 2ன்னு மாறும். இந்த மாதிரி அரேவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் மெத்தட். இப்படி தான் வந்து ரிவர்ஸ் மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ ரிவர்ஸ் மெத்தட்னா என்னென்னா, அரேயில் இருக்க எலமெண்ட்ஸோட ஆர்டரை ரிவர்ஸாக சேஞ்ச் பண்ணுறது தான் ரிவர்ஸ் மெத்தட். ஸோ இது ரிவர்ஸ் பண்ணுறது வந்து டைரெக்டாக என்ன ஆகும், எக்ஸிஸ்டிங் அரேலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஏதாவது வேரியபிளில் போட்டு இதை கன்வெர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த வேரியபிளையும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளே டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் டைரெக்டாக பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு கன்சோல் போட்டுக்கலாம். ஒரு கன்சோல் போட்டுட்டு .log இப்போது நம்ம அரே .reverse இப்படின்னு கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளோதான் சின்டெக்ஸ், சிம்பிள். அரே .reverse எவ்வளோ பெரிய அரேவாக இருந்தாலும் அதோட நேம் அண்ட் .reverse மெத்தட். இந்த ரிவர்ஸ் மெத்தடில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே சொல்லுவோம், ஜஸ்ட் ரிவர்ஸ், இதில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டரை அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும். இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம் இது ஆர்டரை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு. இப்போ நீங்கள் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது, உங்கள் அரே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு 8 0 9 7 2. இவ்வளோ தான் சிம்பிள். அரேவை வந்து ஈஸியாக நம்ம ரிவர்ஸ் மெத்தட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அரேயில் இருக்க எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சேம் லெட் ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியுமா ரிவர்ஸ் மெத்தட் வச்சு. இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இஸ் பாசிபிளா அப்படின்றத ஃபஸ்ட் பார்ப்போம். console.log string .reverse இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகாது, நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகுதுன்னு நம்ம ப்ரௌசரில் போய் பார்ப்போம். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், எரர் வரும். என்ன எரர் சொல்லுது, டைப் எரர். ஏன் இது டைப் எரர், ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அரேயில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும்தான் என்ன பண்ணும், நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ணும். ஸ்ட்ரிங்கெல்லாம் ரிவர்ஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ அது ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதனால தான் அது என்ன சொல்லுது, string.reverse இஸ் நாட் ஃபங்க்ஷன். ரிவர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணாது, ரிவர்ஸ் பண்ணாது. ஸோ இப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போது எப்படி இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை என்னவா பண்ணணும்னா நம்ம அரேவாக மாற்றணும். ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றணும். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், லெட் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். இப்போது ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேவாக மாற்றணும். ஸ்ட்ரிங்கை எப்படி அரேவாக மாற்றலாம், ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு 3 டாட் வச்சுக்கோங்க. STRன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா ஸ்ட்ரிங் அரேவாக கன்வெர்ட் ஆயிரும். அரேவா H தனியாக, E தனியாக, L தனியாக, இப்படி வந்து தனித்தனியாக எப்படி இருக்கும்னா இந்த கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். HL அப்புறம் E இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கன்வெர்ட் ஆகி இந்த மாதிரி அரே ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் மெத்தட் கொடுத்துட்டோம் நம்மளுக்கு எப்படி ஆகும், இப்படி கன்வெர்ட் ஆகும். ஒவ்வொரு வேர்டுமே ஒரு அரே எலமெண்ட்டாக மாறும். ஸோ இது மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்க, அரேவாக இருந்தால் மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அரேயில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் தான் இந்த ரிவர்ஸ் மெத்தட் என்ன பண்ணும், உங்களுக்கு அதோட ஆர்டரை ரீப்ளேஸ் தட் மீன்ஸ் ஆர்டரை வந்து ரிவர்ஸாக மாற்றும். ஸோ நம்ம ரிவர்ஸ் கொடுத்துருவோம். ரிவர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இது console.logன்னு கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு கொடுங்க. இப்போ இது ஃபார்மேட் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ப்ரௌசரில் காமிக்கிறேன். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், பாருங்கள் அரேவாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. எனக்கு இப்படி வேணாம், நான் ஸ்ட்ரிங்கை தான் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்,
இப்போ எனக்கு அரேவாக நான் கன்வெர்ட் பண்ணி நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு இது அரே ஃபார்மேட்டில் வேணாம், எனக்கு திருப்பி இது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் வேணால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஜாயின் மெத்தட் பற்றி பார்த்துருப்போம். ஜாயின் என்ன பண்ணோம் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அரேயில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை நம்ம வந்து திருப்பி ஸ்ட்ரிங்காக இதே மாதிரி ஸ்ட்ரிங்காக ரிவர்ஸ் ஆர்டர்லேயே கன்வெர்ட் பண்ணும். அப்போ நான் ரிவர்ஸ் பண்ணிவிட்டேன். அதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஜாயின் கொடுக்க போகிறேன். ஸோ ஜாயின் கொடுத்துட்டு ஜாயின்குள்ளே நான் ஸ்பேஸும் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எல்லா எலமெண்ட்ஸும் என்ன பண்ணோன்னா ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக அது வந்து கன்வெர்ட் பண்ணும். நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் ஜாயினை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இது வந்து நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ போய் நம்மளோட ப்ரௌசரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம வந்து அரேயில் வந்து எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம ரிவர்ஸ் மெத்தட் கொடுத்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த எலமெண்ட்ஸோட ஆர்டரை மாற்றி ரிவர்ஸாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணும் சேம் அரேக்கு. இதே வந்து அது ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அது அரேவாக அந்த ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் அது ஸ்ட்ரிங்காகவே மாற்றினா நம்ம ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ரிவர்ஸ் மெத்தட்னா என்னன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரிவர்ஸ் மெத்தட்னா என்ன, நம்மளோட அரே ஆஃப் எலமெண்ட்ஸை அதோட ஆர்டரை வந்து ரிவர்ஸ் ஆர்டராக மாற்றுறது தான் ரிவர்ஸ் மெத்தட். ஸோ ரிவர்ஸ் த ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் த அரே. ஸோ இது என்ன பண்ணோன்னா, அந்த அரேவோட ஆர்டரை மாடிஃபை பண்ணிவிட்டு திருப்பியும் அதே அரேக்கு அது ரெஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் அரேவும் ரிவர்ஸ் ஆர்டரில் மாறி இருக்கும். நம்ம புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த நம்ம அரேவாக கன்வெர்ட் பண்ணாலும் அந்த வேரியபிளும் நம்மளுக்கு அரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் ரிவர்ஸ் மெத்தட். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் அப்கமிங் மெத்தட் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.